கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி. இங்கேயும் நீங்க நம்ம சேலத்துல பார்த்து மாட்டிருந்தா 67, 71 அங்கெல்லாம் 67 ஆக்சுவலி காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 62லயே திமுக ஜெயிச்சிடறாங்க. 71ல இவங்க திமுக மீண்டும் ஜெயிச்சு, அப்புறம் அதிமுக வந்த பிறகு அதிமுக தொடர் வெற்றியில திரு கே.ஆர். சின்ராசு இருக்காரு. 89ல திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 89, 96, 2006 என்ற அந்த இதுல போயிட்டு இருக்காங்க. இப்போ 2016ல கூட செங்குட்டுவன் ஜெயிக்கிறாரு. ஆனா என்னன்னா, அவர் 2016ல ஜெயிச்ச செங்குட்டுவன் வந்து 21ல திமுக ஆட்சிக்கு வர தேர்தலில் வெற்றி பெற முடியல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2011 இருந்தா ஆடலாம். எப்படி என்ன கேபி முனுசாமி தான் கண்டெஸ்ட் பண்றாரு. 2011ல கேபி முனுசாமி கண்டெஸ்ட் பண்ணி 55% ஓட்டு எடுத்துறாரு. அவருக்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்ணி 37.8% தான். 16ல வந்து செங்குட்டுவன் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக கோவிந்தராஜ் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு டஃப் ஃபைட்ல 5000 ஓட்டு வித்தியாசத்துல பண்றாரு. பாமக ஒரு 7% ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதிமுக வந்து 55%ல பாமக கொஞ்சம் பலவீனப்படுத்தி வெளில வராங்க. திமுகவுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் இருக்கதா, அங்கே ஒழுங்கா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் 11 நடக்கல. 21ல வரும்போது இந்த 7, 41 சேரும்போது ஓரளவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் இங்கே இருக்கிற அசோக் குமார் அவர் ஜெயிக்கிறார். செங்குட்டவனும் கொஞ்சம் நல்ல ட்ரை பண்ணி ரொம்ப க்ளோஸ் மார்ஜினில் தோக்குறாங்க. இதில் நாம் தமிழருக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சிங்க 5% ஓட்டு வந்து 21லேயே எடுத்தாங்க. நாம் தமிழ் எடுத்துட்டிங்கன்னா 2016லேயே அவங்க வந்து 1000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 1000 11,000 வந்துருக்கு 21. இப்போ 24 தேர்தலில் 22,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அது மெயின் ரீசன் என்னன்னா, அந்த கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட்ல கண்டெஸ்ட் பண்ண காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து தமிழ் தெரியாது. அந்த லிங்குவிஸ்டிக் டிவைடு வச்சு தான் கொஞ்சம் இதுலேயும் எடுத்தார். அதாவது பர்கூர்லேயும் கொஞ்சம் இது ஓட்டு பலவீனப்படுத்தினார். ஊத்தங்கரையிலையும் கொஞ்சம் அந்த ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு அந்த எதிர்ப்பை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இங்க 24 தேர்தல் பொசிஷன் பார்த்தோன்னா 46% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த செங்குட்டுவன் எடுத்த ஓட்டை விட இவர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காரு. அதிமுக 27%, பாஜக 27%, நாம் தமிழர் 11% அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப டைட்டான ஒரு ஃபைட்டாக தான் இது இருக்கும். எப்படி நம்ம கணிக்கிறது கஷ்டம். லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணும் பட்சத்தில் இது வந்து நான் ஒரு அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அசோக் குமாருக்கு ஒரு சின்ன எட்ஜு கொடுப்பேங்க.